வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. தமிழகத்துல முதன் முதலா சுதந்திர போராட்டத்துக்கு வித்திட்டவர் மாவீரன். அவரை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னும் 4 வருஷத்துல அவருக்கு 300வது ஆண்டு பிறந்த நாள் வரப்போகுது. 300 வயதை தொடப் போறாரு அந்த மாவீரன். அவர் யாருன்னா வீரன் அழகுமுத்து கோன். இவர் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு துடிப்பு ஏற்படும். அவர் அவ்வளவு ஒரு மாவீரன். ரொம்ப குறைஞ்ச வயசுலேயே இறந்துட்டாரு. வீர மரணம் அடைஞ்சிருக்கிறார். அவரை பற்றி நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். ரொம்ப விரிவாக பார்க்குறதுக்கு கூட நமக்கு நேரம் பற்றாக்குறையாக இருக்கிறதால சுருக்கமாக பார்க்கலாம். இவர் 1728வது வருஷம் பிறந்திருக்கிறாரு. இவரோட இறப்பு 1757. வெறும் 29 வயசு தாங்க வாழ்ந்திருக்காரு. இந்த 29 வயசுக்குள்ள இவர் மன்னரா முடிசூடி இருக்காரு. பிரிட்டிஷார் வரி கட்டதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. எதிர்த்து போர் செஞ்சிருக்காரு. இறுதியா வீர மரணம் அடைஞ்சிருக்காரு. சுருக்கமா முடிஞ்சிருச்சு, இவ்வளவுதான். ஆனா இவரை பத்தி நம்ம ரொம்ப அதிகமா இதுவரைக்கும் வரலாற்றுல அவ்வளவா தெரிஞ்சுக்கிடல. இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா தமிழ் இனத்துல ஒரு மாவீரன் இருந்திருக்காருன்னா அவரை கண்டிப்பா நம்ம அவரை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கிடணும். இவர் தன்னோட 22வது வயதுல மன்னரா பொறுப்பெடுத்திருக்கிறாரு. அதாவது ஒரு போர்ல அவங்க அப்பா வீரமரணம் அடைகிறாங்க. அடைஞ்ச உடனே இவர் மன்னரா பொறுப்பெடுத்துக்கிறாரு. அதாவது அப்பா இல்லைன்னா அடுத்த மகன். அப்ப முடியாச்சு. அப்ப இவர் பொறுப்பெடுத்து மன்னரா இருக்கிறாரு. இப்படி கொஞ்சம் நல்லாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர்கிட்டையும் அந்த வெள்ளையர்கள் பம்பு பண்றாங்க. இதெல்லாம் எங்களுக்கு உட்பட்ட இடங்கள், இதுல ஆட்சி பண்ணணும்னா நீ எங்களுக்கு வரி கட்டணும் அப்படின்னு ரொம்ப அடாவடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பவுமே பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு ஒரு தன்மானத்தோட வாழுவாங்க, ரோசத்தோட வாழுவாங்க, வீரத்தோட வாழுவாங்க. அதுக்கு பேர் போனவங்க தான் தமிழர்கள். அப்படி அதுல இவரும் குறைஞ்சவர் கிடையாது. அப்ப இவர் சொல்றாரு, உனக்கு நான் ஒன்றும் வரி எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு அவங்கள மறுத்து திருப்பி அனுப்புறாரு. அப்படி அனுப்புன உடனே என்ன ஆகுதுன்னா, உடனே ஒரு போர் நடக்குது. பெத்தநாயக்கனூர் கோட்டையில ஒரு போர். வெள்ளையர்கள் வராங்க, பிரிட்டிஷார். அப்ப அந்த நாட்டுல போர் நடக்கும்போது பயங்கரமான போருங்க. நம்ம சினிமால பார்த்துருப்போம். ஒரு பக்கம் குதிரை, ஒரு பக்கம் காலற்படை, ஒரு பக்கம் யானைப்படை. இப்படிதான் அந்த காலத்துல இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு போர். ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா பேரரசு கிடையாது, ஒரு சிற்றரசு தான் இவங்கெல்லாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா புலித்தேவன் இருப்பாரு, ஒரு பக்கம் கட்டபொம்மன். இந்த மாதிரி சிறு சிறு அரசுகள் தான் இவங்க. இவங்களுக்கெல்லாம் மொத்தமா பேரரசுன்னு பார்த்தோம்னா மதுரையை ஆளக்கூடிய பாண்டியர்கள், சேரர், சோழர், இவங்க தான் பேரரசு. இவங்களுக்கு கீழே தான் இவங்கெல்லாம் சிற்றரசா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே இவர் கூட அந்த பிரிட்டிஷார் போர் பண்றாங்க, சண்டை போடுறாங்க. அப்படி நடக்கிற சண்டையில பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, வீரன் அழகுமுத்து கோனோட வலது காலில் துப்பாக்கியால சுட்டுதாங்க. சுட்ட உடனே இவர் அதையும் தாங்கி ஒரு 3 மணி நேரம் கடும் போர் புரிகிறாரு. ஒரு கட்டத்துல போர் இவங்களுக்கு பாதகமா முடியுது. வீரன் அழகுமுத்து கோனவர்களுக்கு முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, வீரன் அழகுமுத்து கோனை ஒரு செயினை போட்டு கெட்டி, அவர் மட்டும் இல்ல, அவருக்கு கீழே இருக்கிற ஒரு 6 தளபதிகளையும் செயினை போட்டு கெட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல கெட்டிடுறாங்க, ஒரு பீரங்கிக்கு முன்னாடி. அப்ப கேக்குறாங்க, இப்பவாது நீ வரி கட்டுறியா கட்டலையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது இவர் சொல்றாரு, உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர உன்ன மாதிரி மானம் கட்டு போய் நான் வரியெல்லாம் அங்க கொடுக்க முடியாதுடா. இது என்னோட தாய்மண்ணு, நான் எதுக்காக உனக்கு வரி கொடுக்கணும்னு வீரமா பேசுறாரு. அப்படி பேசும்போது அவரோட மனசை உடைக்கணும், ஒரு பயமுறுத்தணும்னு அவரோட படையில இருக்கிற ஒரு 248 பேரை அவங்கள கூப்பிட்டு அவங்களோட வலது கைய மட்டும் வெட்டுறாங்க. வீரர்களோட கைய வெட்டிட்டு, இப்ப வரி கொடுப்பையா மாட்டையா அப்படின்னு கேட்குறாங்க.
அப்பவும் இவர் ஒரே பதிலாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, என்னையால வரி கொடுக்க முடியாது, உயிரை வேணா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த கை வெட்டப்பட்ட மாவீரர்கள்லாம் அந்த இடத்துலயேவும் உயிர் துறக்கிறாங்க. அப்ப உடனே அவர் என்ன பண்றாருன்னா, இவரை கொண்டு போய் பீரங்கிக்கு முன்னாடி கட்டிடுறாங்க. பீரங்கி அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பைப்பு. அந்த பைப்புக்கு முன்னாடி கட்டி பின்னாடி புல்லு போட்டு அடிக்கக்கூடிய ஒரு பீரங்கி மோசமானது. அப்ப அதுல கட்டி வச்சு நீ முடியாததா, உன்னால கட்டவே முடியாதான்னு கேட்டுட்டு கடைசியில் என்ன பண்றாங்கன்னா, அந்த பீரங்கியால அடிச்சு அவரோட இதயத்தை உடைச்சு வீர மரணம் அவர் அடைகிறாரு நாட்டுக்காக. அப்ப இந்த வீர மரணம் அடைஞ்ச விட்டு பாத்தீங்கன்னா, அப்படியே இது வந்து எல்லா இடத்துக்கும் பரவுது. இந்த மாதிரி ஒரு மாவீரனை கொண்டிருக்காங்க வெள்ளையர்கள் அப்படிங்கிறது பரவுது. இதோட பாத்தீங்கன்னா அந்த இதோட முடிவுக்கு வருது. அதாவது நம்ம வீரன் அழகுமுத்துக்கோனோட அந்த வரலாறு முடிவுக்கு வருது. வெறும் 29 வயசு இளைஞன் தாங்க. தன்னோட உயிரை எப்படி விட்டுருக்காருன்னு பாருங்க. ஒரு வரி கட்டுனா இவர் சந்தோஷமா ஏகபோகமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா அது எனக்கு தேவையில்லைன்னு நாட்டுக்காக உயிர் துறந்திருக்கிறார். ஆனா இதுல ஒரு என்ன ஒரு இப்ப பண்ணியிருக்காங்கன்னா, இவரோட பேர்ல அஞ்சல் தலை அரசு வெளியிட்டிருக்கு. இவரை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி இவருக்கு ஒரு பிறந்த நாள் அப்பவும் அரசு மரியாதையோட இப்ப செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவரை கௌரவப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு ஈடு இணை இல்லாத ஒரு தியாகம் இல்லையா நாட்டுக்காக. அதுக்காக இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் இறந்தது பாத்தீங்கன்னா 1757. இவர் இறந்து கரெக்டா 3 வருஷம் தாங்க. 1760 இன்னும் ஒரு மாவீரன் இந்த தமிழ்நாட்டுல பிறக்கிறாரு. அவர் யாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். இவர் இந்த வீரன் அழகுமுத்துக்கோன் இறந்து 3 வருஷம் கழிச்சுதான் அவர் இந்த பூமியில விதையா விழுகிறாரு. விழுந்து அந்த விதையை எப்படி இருந்ததுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க வீரபாண்டிய கட்டபொம்மனை பத்தி. அவரும் இதே மாதிரி தான். அவரும் குறைஞ்ச வயசுலயே வெறும் 39 வயசுல மரணத்தை தழுவினாரு. இயற்கையா இல்ல, அதே பிரிட்டிஷாரால தூக்குல போடப்பட்டார். அப்ப பாருங்க அந்த பிரிட்டிஷார் வந்து எத்தனை வீரர்களை எதிர்த்து அவங்கள அழிச்சு அவங்களோட ஆட்சி நடத்தியிருக்காங்கன்னு பாருங்க. அடக்குமுறை, ஒடுக்குமுறை அத்தனையும் மீறி இன்னைக்கு நம்ம சுதந்திர பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னா அதுக்காக எத்தனை பேர் ரத்தம் செஞ்சிருக்காங்க, எத்தனை பேர் உயிர் துறந்திருக்காங்க. அப்படிப்பட்ட சுதந்திர காத்தை நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வந்து அந்த மாதிரி அடக்குமுறை எதுவும் கிடையாது. ஆனா ஜாதியாலும் மதத்தாலும் பிரிஞ்சு கிடந்து நமக்கு நாமே தண்டனை கொடுத்துக்கிட்டு ரொம்ப அதாவது இந்த சமுதாயத்தை சீர்குலைச்சு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் வந்து அழிச்சான். இன்னைக்கு நம்மளே நமக்குள்ள இருக்கவங்கள ஜாதி மதத்தால் அழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதை வந்து தவிர்க்கணும். இது போன்ற ஒரு காலத்துல நம்ம வாழ்றோம். அதுக்கு காரணம் இத்தனை வீரர்களோட தியாகம் தான். அந்த தியாகத்துக்கு கிடைச்ச பலன் தான் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம என்ன தியாகம் பண்றோம்? அப்ப அடுத்தடுத்து வரும் தலைமுறைக்கு இந்த வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா மாறுங்கிறத நம்ம உணர்ந்து இவங்கள மாதிரி ஒரு தியாக மனப்பான்மையோட நாட்டுக்காக நம்ம என்ன செய்தோம் அப்படின்னு கேள்வி கேளுங்க. கேட்டு நாடு நமக்கு என்ன செஞ்சதுன்னு எதிர்பார்க்க வேண்டாம். நம்ம நாட்டுக்கு என்ன செஞ்சோங்கிறத ஒரு யோசிச்சு நாட்டுக்காக சில தியாகங்களை நம்ம செய்யணும். நாட்டோட வளர்ச்சிக்கு உதவணும். பழைய இந்த வீரர்களை நினைவு கூர்ந்து அவங்கள போற்றி வணங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு முடிச்சுக்கிடுவோம். நன்றி, வணக்கம்.